சஞ்சு சாம்சன் அனதர் கேப்டன் இன்னிங்ஸ் தாங்க சொல்லி ஆகணும். எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் would have lost this match, பட் ஸ்டில் அவர் விளையாட இன்னிங்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணுங்க. கேம் வின்னிங் சிச்சுவேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. 86 of 46 பால்ஸ், 8 பவுண்டரி, 6 6, ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 190 கிட்ட. நிஜமாவே செம கன்சிஸ்டன்டா விளையாடி இருந்தாரு. வேற அதர் ஆர்ஆர் பேட்ஸ்மேன் எல்லாமே இந்த பிட்ச்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஆனா இவர் ஒருத்தர் தான் ஃப்ளூவெண்டா விளையாடிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் கடைசி வரைக்கும் இருந்தா டெஃபினட்டா அந்த கேம் முடிச்சிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அவரோட விக்கெட் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஷை ஹோப் வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி லைன்ல கேட்ச் பிடிச்சாரு. அது தேர்ட் அம்பையர் வந்து குயிக்கா பார்த்துட்டு ஒரு டிசிஷனை கொடுத்துறாரு. அது கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துருக்கலாம். அது வந்து போர்டில் லைட்டாக டச் ஆகிற மாதிரியும் இருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் 50-50 மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லியிருக்கலாம்ன்றதான் என்னோட ஒரு கருத்து. பட் nevertheless சஞ்சு சாம்சன் வேற லெவலில் விளாட்னாருங்க, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ், அதாவது தூக்கி 6 அடிக்கணும்னா கிளியர் மைண்ட் செட்டோட தூக்கி நறுக்கு நடிக்கிறாரு. எந்த ஒரு தேவையில்லாத லேப் ஷாட்டோ இல்லை அன்கன்வென்ஷனல் ஷாட்டோ எதுவுமே கிடையாது. அடிக்கணும் டிசைட் பண்ணாருன்னா அவரோட டைமிங் இருக்கு, அவரோட பவர் இருக்கு, சாலிடா கிளியர் பண்றாரு. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு இந்த மேட்ச் தோத்ததுல. பட் nevertheless we saw a fantastic innings. ஸோ சஞ்சுவோட இந்த இன்னிங்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.